என்னோட பேரு கிரிஜா. நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அதுக்கப்புறமா அப்பா என்னோட படிப்பை நிறுத்திட்டாரு. மேலே படிக்கிறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். என்னால் உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் என்னோட அப்பாவும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னோட அப்பா ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த பணத்தை அடுத்த நாள் மதுக்கடையில் செலவழிச்சிருவாரு. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலான்னு சொல்லி அப்பா என்ன ஒரு முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டில் வேலை செய்யறதுக்கு சேர்த்து விட்டாரு. அந்த வீட்டோட முதலாளிக்கு 55 வயசு இருக்கும். ஆனா அவரோட வயசை விட பார்க்க ரொம்ப இளமையா தெரிஞ்சாரு. அவரோட வீட்டில் அவரை தவிர வேற யாருமே இல்லை. என்னோட அப்பா தினமுமே என்ன அந்த முதலாளியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போவாரு. இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் அப்பா என்னை கூட்டிட்டு போக வரவே இல்லை. நான் ரொம்ப நேரமா அப்பாவுக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தேன். நான் வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்த முதலாளி என்னோட பக்கத்துல வந்து, இன்னைக்கு உன்னோட அப்பா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால நீ அவருக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டு நானும் அவரோட வீட்டுக்குள்ள போனேன். என்னோட முதலாளி சாப்பிட்ற நேரம் அது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, வா நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட உட்காந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு அவர் தன்னோட ரூம்ல என்னை தூங்க வர சொல்லி சொன்னாரு. எனக்கு அங்கே போக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்க சோஃபாலேயே படுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் முதலாளி கிட்ட என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே என்னோட முன்னாடியே ஃபோன் எடுத்து கால் பண்ணாரு. ஆனால் அப்பா ஃபோனை எடுக்கவே இல்லை. ஒரு அப்பாவால் எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும்? தன்னோட இந்த இளமையான மகளை 55 வயசான ஒரு நபர் கூட தனியாக வீட்டில் எப்படி விட்டுட்டு போக முடிஞ்சுது? ஈவினிங் முதலாளி கிட்ட கெஞ்சு என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீட்டில் பூட்டு போட்டிருந்துச்சு. அப்பா எங்கே போனார்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு விருப்பம் இல்லாமையே திரும்பவும் நான் அந்த முதலாளி வீட்டுக்கே போக வேண்டியதாயிருச்சு. கண்ணிமைக்கிற நேரத்தில் 15 நாட்கள் கடந்துருச்சு. ஆனால் அப்பா என்னை கூட்டிகிட்டு போக வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்னை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே அவர் எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் துணிக்கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு தேவையான புதிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓனர் என்கிட்ட, இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக உனக்கு வாங்கணும்னு தெரியுமா? நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னார். ஓனர் எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சதா அந்த நேரத்தில் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். நான் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனால் என்கிட்ட பணம் இல்லாததுனால படிக்க முடியல. 2வது நாள்லேருந்து நான் தினமும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். ஓனர் என்னை அந்த டவுனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து ஓனரோட வீட்டில் இன்னொரு வேலைக்காரனை வேலைக்கு வச்சாரு. அவன் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தான். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் என்னோட ஓனர் எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்கிறாருன்னு நான் ஒரு நாளுமே யோசிச்சதில்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் விரைவில் எனக்கு தெரிய வர இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. கண்ணி வைக்கிற நேரத்தில் 6 மாதம் ஓடி போச்சு. இப்போ நான் இன்னும் அழகாவும் இளமையாகவும் தெரிஞ்சேன். வீட்டு வேலைக்காரன் தினமுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பால் கொண்டு வந்து என்னோட ரூமில் கொடுப்பான். இதெல்லாம் என்னோட முதலாளியோட உத்தரவினால தான் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் நான் என்னோட முதலாளி கூட வாக்கிங் உடற்பயிற்சி செய்வேன். இப்படிதான் ஒரு நாள் நானும் ஓனரும் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ ஓனர் என்கிட்ட வந்து, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புதுவிதமான பயிற்சியை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாரு. முதலாளி எனக்கு அந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்போ வீட்டோட வேலைக்காரன் முத்து அங்கே வந்தான். நாங்கள் 2 பேரும் அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது முதலாளி எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. அதை பார்த்த முத்து தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டான். அதுக்கப்புறமா முதலாளியை பார்க்கறதுக்கு வெளியே ஒரு நபர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா முதலாளி அந்த பயிற்சியை அப்படியே நிறுத்திட்டு முத்துக்கிட்ட, இன்னிலிருந்து நீ உள்ளே வர்றப்போ கதவை தட்ட மறக்காதுன்னு சொன்னாரு. ஒருவேளை முத்து இப்படி உள்ள வந்தது முதலாளிக்கு பிடிக்கலையோன்னு நினச்சேன். முதலாளி வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து என்னை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சான். ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் என்னோட ரூமுக்கு போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் நான் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வீட்டில் நான் மட்டும்தான் ஒரு பெண்ணாக இருக்கேன். முதலாளி எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து, அவர் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தயாராகிரு, இன்னைக்கு நாம் வெளியே ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னார். நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்னை இன்னுமே அழகாக்கிக்கிட்டு வெளியில் வந்தேன். நான் தயாராகி வெளியே வந்தப்போ முதலாளி என்னை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்தாரு. அவரோட முகத்தில் இருந்த புன்னகை அவர் மனசில் என்ன ஓடுது அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக காட்டுச்சு. என்னோட முதலாளி கோட் சூட் போட்டிருந்தாரு. இந்த வயசுலையும் அவர் ரொம்பவே இளமையாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவரோட முகத்தில் ஒரு வித்தியாசமான பொலிவு தெரிஞ்சுது. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த விருந்துக்கு கிளம்பணும். அந்த பார்ட்டியில் அவர் என்ன தன்னோட நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஓனர் தன்னோட நண்பர்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ஓனரோட ஒரு ஃப்ரெண்டு என்னோட பக்கத்தில் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட, உன்னோட முதலாளிக்கு நிறைய புத்தி இருக்கு, உன்ன மாதிரி ஒரு பெண்ணை ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சாலும் வெளியே கிடைக்க மாட்டா. என்னோட முதலாளியோட நண்பரோட இந்த பேச்சை கேட்டு எனக்கு அந்த நபர் மேலே ரொம்பவே கோவம் வந்துச்சு. நான் அவர்கிட்ட உங்கள் வாயை மூடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த நபர் என்னோட பேச்சை கேட்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்க ஆரம்பித்தார். நான் ஜூஸை வாங்க மறுத்துட்டேன். ஆனால் அவர் மன்னிக்கணும்னு சொல்லி திரும்பவும் அந்த ஜூஸை என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தேன். ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அங்கே இருந்த மேசை மேலே தலையை வச்சு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எழும்பினப்போ என்னோட முதலாளியோட ரூமில் தான் நான் இருந்தேன். நான் எழும்பி படுக்கையில் உட்காந்தேன். அதுக்கப்புறமா முத்து ரூம்க்கு காலை உணவை கொண்டு வந்தான். இது எனக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவன் இன்னும் என்னை சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பித்தான். நான் அவன்கிட்ட பேச போகிறப்போ ஓனர் ரூம்குள்ளே வந்துட்டாரு. அவர் என்கிட்ட, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட என்னோட தலை ரொம்பவே கனமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நேற்று நைட்டு நீ பார்ட்டியில் ஜூஸ்க்கு பதிலாக தவறுதலாக ட்ரிங்க்ஸை குடிச்சிட்ட, அதனால தான் உன்னோட தலை இப்படி கனமாக இருக்கு. டேப்லெட் போட்டால் சரியாக போயிடும்னு சொல்லி எனக்கு ஒரு மாத்திரையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட போகலை. அன்னைக்கு நாள் முழுக்க என்னோட ரூம்லேயே தூங்கினேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கவே முடியல. ஏன்னா நான் நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் நைட்டு என்னோட ரூமை விளக்க அணைச்சிட்டு பெட்டில் படுத்திருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு என்னோட ரூம்க்கு யாரோ உள்ளே வந்ததா ஒரு ஃபீல் வந்தது. மெதுவாக என்னோட கண்களை திறந்தப்போ என்னோட எதிரில் முதலாளி இருக்கிறத பார்த்தேன். நான் கண்களை மூடி இருக்கிறத பார்த்த அவர் திரும்பவும் அவரோட ரூம்க்கே போயிட்டாரு. அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை. நான் அப்பப்போ என்னோட அப்பாவை பற்றி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் முதலாளி எப்போவுமே நான் அவரை தேடிக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்லுவார். இன்னைக்கு நைட்டு நான் முதலாளி என்னோட ரூமுக்கு வர்றதை பார்த்தேன். அவர் ஏன் ஒவ்வொரு நாளும் என்னோட ரூமுக்கு வர்றாருன்னு எனக்கு புரியலை. அடுத்த நாள் காலையில் உணவுக்காக டேபிளில் உட்காந்துருந்தப்போ முத்துவும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். நான் ரொம்பவே சோர்வாக இருந்தேன். என்னை பார்த்த முத்து, கிரிஜா, நீங்கள் ரொம்பவே சோர்வாக தெரியுறீங்க. நைட்டு முதலாளி உங்கள் ரூமுக்கு வந்தாரா, அதனால தான் நீங்கள் இவ்வளோ டயர்டாக இருப்பீங்க போலன்னு சொன்னான். நான் அவங்கிட்ட நீ என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டேன். நான் இவ்வளவு சொன்னதும் முத்து, என்னை மன்னிச்சிடுங்க, தவறுதலாக என்னோட வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துடுச்சுன்னு சொன்னான். முத்து என்கிட்ட எதையோ சொல்ல விரும்புகிறான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு நான் என்னோட அப்பாவுக்காக ஒரு வாழ்த்து அட்டையை தயார் செஞ்சுருந்தேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட அப்பாவோட பிறந்த நாள். அப்பாவோட நினைவாக நான் சரியாக கூட சாப்பிடவே இல்லை. அப்பாவோட நினைவு எனக்கு அழுகையே வந்துச்சு. அப்போ முதலாளி என்னோட ரூம்க்கு வந்தார். நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஏன் அழுகிறேன்னு கேட்டார். என்னாச்சு, ஏன் அழுகிற? நான் அவர்கிட்ட, எனக்கு ரொம்பவே அப்பாவோட நினைவு அதிகமாக இருக்குது. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். நான் அவருக்காக ஒரு வாழ்த்து அட்டையை கூட தயார் செஞ்சுருக்கேன். அந்த வாழ்த்து அட்டையை பார்த்த முதலாளி மிக விரைவாக நான் உன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்லாமல் அந்த ரூம்லேருந்து வெளியே போயிட்டாரு. நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அதனால எழும்பி சமையலறைக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு போனேன். சமையலறையிலேருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கே என்னோட முதலாளி தன்னோட உடலில் ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. நான் ஜன்னலுக்கு பக்கத்தில் போய் பார்த்தப்போ பணம் வாங்கினது வேற யாருமே இல்லை, அது என்னோட அப்பா தான்.
ஆனால் ஏன் இவ்வளவு பணம் வாங்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட அப்பாவை நினச்சி தினமுமே அழுதுட்டு இருக்கிறது முதலாளிக்கு நல்லாவே தெரியும். அவர் என்னோட அப்பாவை சந்திக்க சொல்லிட்டு ஏன் அவருக்கு பணம் கொடுத்துட்ருக்காரு? என்னோட அப்பாவுக்கும் என்னோட முதலாளிக்கு இடையில என்ன நடந்துட்டுருக்கு? எனக்கு எதுவுமே புரியல. நான் அப்பாவை கூப்பிடலான்னு நினச்சேன். அப்போ அப்பா அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. முதலாளி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நான் விரைவாக போயிட்டு என்னோட படுக்கையில் படுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து முதலாளி வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எப்பவும் போல் என்னோடய ரூமுக்கு வந்தார். அந்த நேரத்தில் நான் என்னோட கண்களை இறுக்கமாக மூடிக்கிட்டேன். அவர் என்னோட ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. நான் நடுங்க ஆரம்பித்தேன். கடந்த சில மாசங்களா முதலாளி என் கூட என்ன செஞ்சிட்ருக்காரு? அவர் இனிமையாக பேசி ஏன் என்னை இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காரு? இப்போ எனக்கு முன்னாடி பல கேள்விகள் இருந்தது. காலையில் நான் எழுந்தப்போ என்னோட உடல் காய்ச்சலால் கொதிக்க ஆரம்பிச்சுது. முதலாளி டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு வீட்டிலையே எனக்கு செக்கப் பண்ணாங்க. டாக்டர் எனக்கு சில மருந்துகளை கொடுத்துட்டு போனார். முதலாளி அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை. அவர் நாள் முழுக்க என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் என்கிட்ட, நீ இப்படி நோய்வாய்ப்படலாமா? எனக்காக நீ சீக்கிரமாக குணமாகணும்னு சொன்னார். முதலாளியோட இந்த பேச்சை கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலேயே அவர் என்ன சொல்ல வந்தார்? இதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு எனக்கு காய்ச்சல் நல்லாகிருச்சு. நான் நைட்டில் அப்பாவும் முதலாளியும் சந்தித்ததை பார்த்தேன். நான் இது வரைக்கும் முதலாளிக்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கல. ஏன்னா நான் அவர்கிட்ட உண்மையாக இருக்க விரும்பினேன். அவர்கிட்ட உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டேன். கடந்த சில நாட்களாக என்னோட இரவு தூக்கம் கெட்டு போச்சு. ஒவ்வொரு காலையிலையுமே நான் ரொம்பவே சோர்வாக இருந்தேன். இன்னைக்கு நான் தூங்கும்போது வழக்கம் போல் நள்ளிரவில் என்னோட ரூமோட கதவு திறந்துச்சு. ரூமில் மங்கலான வெளிச்சம்தான் இருந்தது. மற்ற எல்லா இடங்களும் இருட்டாக இருந்துச்சு. கதவை திறந்து திரும்பவும் மூடிக்கிச்சு. சில நொடிகளில் யாரோ என்னோட பக்கத்தில் படுத்திருக்கிறதா ஃபீல் பண்ணேன். அப்போ என்னோட கண்களை திறந்து விரைவாக எழும்பி ரூமோட விளக்கை ஆன் பண்ணேன். பக்கத்தில் முத்து என்னோட படுக்கையில் படுத்திருக்கிறத பார்த்தேன். கோபத்தோடு அவன்கிட்ட, நீ என் கூட என்ன செஞ்சிட்ருக்கன்னு கேட்டேன். நான் இவ்வளவு சொன்னதும் முத்து எழும்பி நின்னான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட, உன்னோட இந்த செயலை பற்றி நான் முதலாளிக்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். நான் இவ்வளவு சொன்னதும் முத்துவோட வாயிலிருந்து அந்த விஷம் வெளியே வந்துச்சு. நீ ஒவ்வொரு நைட்டும் சந்தோஷமாக உன்னோட முதலாளி கூட நைட்டு இருக்க. ஒரு நாள் நைட்டு அதே மாதிரி என் கூட இருந்தா என்ன? அவன் இவ்வளவு சொன்னதும் நான் அவன்கிட்ட, நீ என்ன பேசுகிற? அதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பித்தான். நான் டெய்லியும் நைட்டு பார்க்குறேன். முதலாளி மிட் நைட்டில் உன்னோட ரூமுக்கு வந்து நேரம் செலவழிச்சிட்டு போகிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் முதலாளிக்கு வேலைக்காரி தானே. ஒரு வேலைக்காரி மேலே இப்படி யாரும் கருணை காட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னோட அழகை முதலாளி பயன்படுத்திக்கிறாரு. நீ அந்த கிழவனுக்கு ஒரு நல்ல மனசை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொம்மை. அவனோட வார்த்தைகள் மேலே அவனுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. நான் முத்துவோட காதுக்கு கீழே ஒரு பலத்தை அறைய விட்டுட்டு அவனை என்னோட ரூம்லேருந்து வெளியே போக சொல்லி திட்டினேன். முத்துவோட பேச்சிலேருந்து முதலாளியோட உணர்வுகள் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. இப்போ ஓனரோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவர் எதுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்காருன்றத நானே நேரடியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன். அடுத்த நாள் நைட்டு நான் முதலாளியோட ரூமுக்கு போனேன். அவரோட ரூமில் எல்லா இடமுமே இருட்டாக இருந்துச்சு. நான் மெதுவாக அவரோட பக்கத்தில் போனேன். நான் அவரோட கையை பிடிச்சேன். அப்போ அவர் தன்னோட அறையோட விளக்கை ஆன் பண்ணார். அதிர்ச்சியான ஓனர் என்னை பார்த்து, நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்க? நீ உன்னோட சுயநினைவில் தான் இருக்கியா? நீ என்ன தவறு செய்கிறேன்னு உனக்கு புரியுதான்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட, நான் தவறு செய்கிறேனா? நீங்கள் அந்த நைட்டு இருட்டில் மறைஞ்சிக்கிட்டு என்னோட அப்பாவுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுக்கும்போது நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்துட்டு போகிறது எனக்கு தெரியும். ஒரு வேலைக்காரிக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியை எப்படி செய்ய முடியும்? நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை எல்லாத்தையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்னோட அப்பாவை என்கிட்ட சந்திக்க வைங்கன்னு சொன்னேன். நான் இவ்வளவு சொன்னதும், உன்னோட அப்பாவுக்காக இந்த நிலைமைக்கு நீ போகிறது சரியில்லைன்னு சொன்னார். உன்னோட அப்பாவுக்கு குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது, சூதாட்ட பழக்கமும் இருக்குது. அந்த பழக்கத்தில் தன்னோட வீட்டையே அவர் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் உன்னோட சொந்த மகளை அவர் சூதாட்டத்தில் வச்சு தன்னோட குடிகார நண்பர்கள்கிட்ட உன்னை விற்கவும் ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு உண்மை தெரிஞ்சதும் நான் உன்னோட அப்பா கிட்ட கேட்ட அளவுக்கு பணத்தை கொடுத்தேன்.
நான் உன்னை என்னோட மகளாக ஏற்றுக்கிட்டேன். உன்னோட அப்பா மேலே எனக்கு இவ்வளவு அன்பு இருக்கிறத பார்த்து நான் உனக்கு அவரோட உண்மையை சொல்ல விரும்பலை. எந்த ஒரு பொண்ணும் இதயத்தில் தன்னோட தந்தை மேலே வெறுப்பை நான் உருவாக்க விரும்பலை. நான் என்னோட மகளையும் மனைவியையும் ஒரு விபத்தில் இழந்துட்டேன். கடவுள் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சொத்துக்கு வாரிசு இல்லை. நீ வந்ததுக்கப்புறமா உன்னோட அன்பால் இந்த வீட்டில் குழந்தை இல்லாத குறையே நீங்கிருச்சு. நீ எந்த கெட்ட வலையிலையும் சிக்கிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் உனக்கு தெரியாமல் உன்னோட அப்பா கிட்டேருந்து உன்னை தத்தெடுத்தேன். இப்போ நான் உனக்கு முழுமையான உண்மையும் சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவரை நான் முதலாளி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். நான் அவரை அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா அவரோட கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நான் அப்பா கிட்ட முத்துவோட செயலை பற்றி சொன்னதுக்கப்புறமா அவர் உடனடியாக அவனை வேலையிலேருந்து நீக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முத்து மேலே ரொம்ப நாளாகவே சந்தேகம் இருந்ததாகவும் என்கிட்ட சொன்னார். அதனால தான் அவர் நைட்டு என்னோட ரூமுக்கு வந்து நான் சேஃபாக தூங்குறேனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிருக்காரு. ஒரு தந்தையோட கடமை குழந்தைகளை பெற்றுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவங்கள நல்ல முறையில் வளர்க்குறதும் தான். என்னோட அப்பா ஒரு குடிகாரராக இருந்தால் கூட எனக்கு அப்பாங்கிற உறவு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு